இது என்னமோ ஜென்ம லக்னம் வளருன்றாங்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ லக்னம் வளருதுன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஒரு விதமான புரிதல் வரும். லக்கணத்தை ஒவ்வொரு வயசுக்கும் அப்படி நகர்த்தி 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 நம்ம பலன் எடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் ரோடே நல்லா இல்லையா? ரோடே நல்லா இல்லை. கரெக்டு, ரோடே நல்லா இல்லை. நீ ஆடிக்கார் வச்சுருந்தானே அம்பாசிடர் வச்சுருந்தானே என்னங்க? வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. பொதுவாக நிறைய பேருக்கு இருக்க அடிப்படை கேள்விகள், அதை வேறு யார்ட்டையும் கேட்காம அதனுடைய இன்வென்டர்ட்டே கேட்கலான்றதுக்காக இந்த காணொளி. வணக்கம் சார். பொதுவாக நிறைய பேர் வகுப்பை பற்றி கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது இந்த ஏஎல்பி லக்னம்னா என்ன, இது என்னமோ ஜென்ம லக்னம் வளருன்றாங்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. உண்மையிலே நம்ம ஜென்ம லக்னத்தை பற்றின பேசுகிறதே இல்லை. ஆனால் இதுக்கான விளக்கங்கள் நீங்கள் சொன்னால் இன்னும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஜென்ம லக்கணம் நகருது, ஜென்ம லக்கணம் வளருது, இந்த இடத்துலேருந்து இப்படி நகர்த்துறாங்க, அப்படியே லக்கணம் நகருது, அப்படியே வந்து அப்படின்னு ஒரு மாயையை வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் திணிக்கிறாங்க. இது வந்து ஜோதிட ரகசியம்தான். அப்படி ஜோதிடம் எப்படி ஜோதிட ரகசியம், இதை கற்றுக்கவே கூடாது, தெரிஞ்சவே கூடாது அப்படிங்கிறது தான் இயற்கையோட விதி கோட்பாடு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு புண்ணியம்னு இருக்குல்ல, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்கல்ல, புண்ணியம்னு கூட விட்டுருங்க. அப்போ இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம். இப்போ இந்த ரகசியமாக இருந்தது ரகசியமாக தான் இருக்க போதில்லை. அப்போ இது என்னென்னா ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தணும் பாருங்க. சார் லக்கணம் நகருதான் சார், லக்கணம் வளருதான் சார், லக்கண பிறப்போட ரகசியத்தை எப்படி வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லக்கூடியது ஜென்ம லக்கணம். இது வளரும் வளராது, நகரவும் நகராது. சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த லக்கணத்திலேருந்து என்ன பண்ணுவோம், இந்த இப்போ லக்கணம் வளருதுன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஒரு விதமான புரிதல் வரும், ஒரு விதமான மாற்றம். ஆனால் நம்ம என்ன ஒவ்வொரு தடவை என்ன சொல்லுவோம், அந்த அச்சய லக்கணம்னு இல்லை, வயதோட்ட லக்கணம்னு இருக்குல்ல, வயதோட்ட லக்கணம் எனக்கு இந்த 24 வயதில் 24 வயதுக்கு ஒரு புள்ளின்னு எடுக்கிறோம்ல, அதுதான் அச்சய புள்ளி, அச்சய நட்சத்திர புள்ளி, அச்சய நட்சத்திரம், அதை அச்சய லக்கணம் நம்ம குறிக்கிறோம். இந்த லக்கணம் எப்படி வயது நகர நகர வளர வளர இந்த அச்சய லக்கணம் தான் நகருது. ஜென்ம லக்கணம் நகரல. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், வெளியில் லக்னம் வளருதுன்றோம். லக்கணம் வளருதுங்கிறோம். லக்கணம் வளரவே வளராது. நீ மேஷ லக்கணத்தில் பிறந்த மேஷ லக்கணம் தான். 21 வயசு வரும்போது மிருகசீச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நீங்கள் நகரணும், உங்கள் வாழ்க்கை வந்து அச்சய லக்கணம் நகரணும். 24வது வயசு அச்சய லக்கணம் மிருகசீசனால். 25வது வயதில் திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது நீ திடீர் திருமணத்தை செய்வாய், எதிர்பாராத திருமணம் நடக்கும். எப்படி? ஆனால் இவங்க என்ன பண்ணணும், இந்த ரகசியம் தானே, இது தெரியக்கூடாதுல்ல, இது மறைமுகமாக, இது வந்து ஆண்டாண்டு காலமாக மறைக்கப்பட்டு இருந்த ஒரு ஜோதிடத்தை மக்கள் பயன்படணும்ல, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இது நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லணும், அச்சய லக்கணம் நகருதுன்னு சொல்லுங்கள். வெளியில் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் லக்கணம்லாம் வளராதுங்க, நான் லக்கணம் வளரும்னு சொன்னேன். என்ன சொல்கிறேன், அச்சய லக்கணம்னு ஒன்று இருக்குது, அதோட ஏஎல்பி லக்கணம்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஎல்பி லக்கணத்தில் வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் எடுக்கிறது. 26 வயசில் ஒரு திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் திடீர்னு முடிவெடுப்பார். சார் என்ன சார் திடீர்னு முடிவெடுப்பார், ராகு பற்றி நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை. எப்படி? திருவாதிரை நட்சத்திரம் 2 வந்தாலே நீ முடிவெடுக்க திடீர்னு தான் முடிவெடுப்பா. ஏன்னா இந்த 26 வயசோட வேகம் எப்படி தெரியுமா இருக்கும், கோம்பு சட்டன்னு வரும். இதே ஒரு 67 வயசில் திருவாதிரை 2 வச்சுன்னா ஒரு பொருளை தொலைச்சி விடுவார். எப்படி? இந்த வயதோட லக்கணத்தை, இந்த அச்சய லக்கணத்தை ஒவ்வொரு வயசுக்கும் அப்படி நகர்த்தி 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 நம்ம பலன் எடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த வயதில் இப்பொழுது எப்படி என்ன நடக்கும். நீ வயதெல்லாம் என்ன பண்ண முடியும்? 3 வயசு குழந்தைக்கும் ஜாதகம் இருக்குது, 30 வயசு குழந்தையும் ஜாதகம் இருக்குது, 60 வயசு குழந்தையும் ஜாதகம் இருக்குது. அப்போ ஜென்ம லக்கணம் வளருங்கிறது அப்படி அது சொல்லலாமா அப்படின்னா, ஜென்ம லக்கணத்தில் இருந்து அச்சய லக்கணம் வளருது. அப்போ ஜென்ம லக்னம் வளரவே வளருது. ஜென்ம லக்கணத்தில் ஒரு ஆரம்ப புள்ளி தானே, நீங்கள் எங்கேருந்து ஓட போகிறீங்கிற புள்ளி தானே. நீங்கள் எங்கேருந்து வந்து கேட்டால் வீட்டில் வந்தேன்னு சொல்ல போகிறீங்க. நீங்கள் எங்கேருந்து எந்த பாதையில் வந்தீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் சார் நான் வந்து பெருங்குளத்தூர் வரணும் சார், நான் கூடுவஞ்சேரியிலேருந்து வந்தேன் சார், நான் இப்படியே வந்து தாம்பரம் வழியாக வந்தேன் சார், நீங்கள் ஏதோ ஒரு வழி சொல்கிறீங்கல்ல.
அந்த வழி அந்த பாதையை தான் நம்ம அச்சய இலக்கணம்னு சொல்கிறோம். இப்போ ஜென்ம லக்னமும் ஏஎல்பி லக்னமும் பிறக்கும்போது ஒரு இடத்துல இருந்தது. ஆமாம். ஆனால் ஜென்ம லக்னம் அங்கேயே இருக்குது, ஏஎல்பி லக்னம் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆமாம், ஒரு வயசு வரைக்கும் அது ஜென்ம லக்னமும் அச்சய லக்னம் ஒன்றா தான் இருக்கும், நகரவே நகராது. ஒரு வயசுக்கு பிறகு என்ன பண்ணும், அச்சய லக்னம் என்ன பண்ணும்? இப்போ உதாரணமாக நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திர புள்ளி சொல்லுங்களேன். கேட்டை 3. கேட்டை 3ல் ஒரு 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 இன்னைக்கு குழந்தை பிறக்குது, கேட்டை 3ல் குழந்தை பிறக்குது. ஒரு வருஷம் கேட்டை 3ல் அச்சய லக்னமும் ஜென்ம லக்னம் ஒன்றா தான் பாவிக்கும். அந்த ஒரு வருஷ பலன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லும்போது அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சு, அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சு, அக்காவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சூப்பராக எடுக்கலாம். கேட்டை 4ன்னு வரும்போது, ஒரு வயது வரும்போது ஜென்ம லக்னம் கேட்டை 3ல் தான் இருக்குது, கேட்டை 3ல் தான் இருக்குது. ஆனால் அச்சய இலக்கணம் எங்கே வந்துச்சு அப்படின்னா கேட்டை 4. வயது ஒரு வயதுக்கு என்ன பண்ணும், அச்சய இலக்கணம் நகர்ந்துட்டா வளர்ந்துச்சு. இப்போ இது ரெண்டுமே ஒரே நட்சத்திர பாதம், இது ஒரே நட்சத்திரத்தோட கிரகத்தோட பாதங்கிறதோட நமக்கு இதில் மாற்றம் இல்லை. சார் இந்த லக்கணம் கேட்டை 3 கேட்டை 4 முடிஞ்சோட 2 வயசு வந்துச்சா, 3ஆவது வயசில் உனக்கு பெரிய மாற்றம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், சார் ஆமாம் சார் நாங்கள் ஊரை விட்டு வந்துட்டோம் சார், பிறந்த 2 வயசில் என்ன பண்ணேன், இடம் மாறியாச்சு. இதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எவ்வளோ எளிமையாக சொல்லலாம். இந்த லக்கணம் வந்து நீரோட லக்கணத்துலேருந்து ஒரு நெருப்போட லக்கணத்துக்கு வர்றோம், அப்படி தனுசு லக்கணத்துக்கு ஏஎல்பி புள்ளி மாறும்போது ஜென்ம லக்கணம் அங்கே தான் இருக்கும். ஜென்ம லக்கணம் கேட்டை 3ல் தான் இருக்குது, கேட்டை 3ல் தான் இருக்குது, அது நகரவே இல்லை, அது அங்கே தான் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுது, மூல நட்சத்திரம் 2 வயசு 3ஆவது வயசில் என்ன பண்ணுச்சு, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்துட்டு கேது 8ல் இருக்குது. சார் 2 வயசுக்கு பிறகு ஒரு 4 வருஷம் சார் என்னை தூக்கிக்கிட்டு எங்கள் அம்மா அப்போ கஷ்டப்பட்டாங்க சார் அப்படிமா. அப்படி பிறப்போட ரகசிய பாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கிரகங்கள் இந்த என்னமோ நட்சத்திரம் சொல்கிறாங்களே, என்னமோ நட்சத்திரமே ஒரு பக்கம் இல்லை, ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் கிரகம் தான் கொண்டாடு, கிரகம் தான் வெளிப்படுத்துது, நான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. ஆனால் இந்த பாதையை நீங்கள் வண்டியை சொல்கிறீங்க, நான் பாதையை சொல்கிறேன். ரோடே நல்லா இல்லையா, ரோடே நல்லா இல்லை, கரெக்டு, ரோடே நல்லா இல்லை. நீங்கள் ஆடிக்கார் வச்சுருந்தானே அம்பாசிடர் வச்சுருந்தானே என்னங்க எப்படி? இந்த நட்சத்திர பாதம் கேது என்ன பண்ணுது, கேது உதாரணம் 4 வருஷம் பாதை, இந்த 4 வருஷம் இவர் தான் இயக்க போகிறார், இதுதான் பாதை. அங்கே இருக்கிற வண்டி என்ன வண்டி சூப்பராக உதாரணமாக வந்து உதாரணமாக 5ஆம் வீட்லேயே 6ஆம் வீட்லேயே 7ஆம் வீட்லேயே 8ஆம் வீட்லேயே கிரகம் இருக்குது. அது உண்மையிலே வந்து இந்த நட்சத்திர பாதம் இந்த 4 வருஷத்துக்கு யார் இயக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து கேது பவன் இருக்குது அப்படின்னா, கேது 8ல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், லக்கண நட்சத்திர புள்ளியும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஏஎல்பி லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 வருஷம் மொத்தம், அதில் ஒரு 2 இதில் 4 2 6 வருஷம் என்ன பண்ணுவார் சார், கஷ்டப்பட்டோம் சார். 7 வயசு வந்த பிறகு சார் போராட நட்சத்திரம் சார் 4 வருஷம் சார், 5 மாதம் சார், 10 நாள் சார், எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும் நீங்கள் சார் என்ன சார் எனக்கு பார்த்தீங்கன்னா 11 சுக்கிரன் இருக்கும், உதாரணம் ஏதோ ஒன்று ஒரு கிரகத்தை வச்சுக்கிட்டோம். இப்போ எத்தனை 4 வருஷம் நல்லா இல்லை, 4 வருஷம் சார், 7 வயசுக்கு வந்தோடனே எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க சார், என்ன நடந்துச்சுன்னே தெரியலை சார், எனக்கு மிராக்கல் மாரி ஒரு 4 வருஷம் வாழ்க்கையை தூக்கி அப்படியே அந்த 4 வருஷம் 40 வருஷத்து வரையும் தாக்க பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு அப்படின்னு சூப்பராக என்ன பண்ணுவாங்க சார், ஒரு 9 10 வயசு, ஏன்னா அதில் ஒரு கேட்டை நட்சத்திரம் 3 நாளில் ஒரு 2 வருஷம், இதில் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் முடிஞ்சோடனே அடுத்த உத்திராடம் வரும், உத்திராடம் 12ல் இருப்பார் சார். 10 வயசு வந்தால் நான் மறுபடியும் மாறிட்டேன் சார், இடம் விட்ட இடம் அப்படிம்பார் சார். அடுத்து உத்திராடம் 2-3 நாள் நான் சார் இந்த 13 வயசுலேருந்து 15 வயசில் இந்த 7ஆவது படிக்கிறதுலேருந்து 6 7 8 படிக்கும்போது கஷ்டம்னா சார் ஏன்னா சூரியன் எங்கே இருக்குது, உதாரணம் 12ல் இருக்குது நம்ம வச்சுக்கிட்டோம்னா உதாரணமாக எங்கே இருக்குன்னா, ஏன்னா மகர லக்னத்துக்கு 12ல் தனுசில் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா உதாரணம் தான் சொல்கிறேன், எப்படி இருக்குங்கிறீங்க, 15 வயசு வரை எப்படி இருக்கும், சூப்பராக விரயம் தான் நடக்கும், அலைச்சல் தான், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, படிக்கவே முடியலை சார், நான் உடம்பெல்லாம் வலிக்குது சார், உடம்பெல்லாம் கண்டா வீங்குது சார், உடம்பெல்லாம் அலர்ஜியாக இருக்குது சார். எப்படி நீங்கள் இந்த பாதை உத்திராட நட்சத்திரம், நீங்கள் உத்திராட நட்சத்திரம் 2-3 நாள் யாருக்கு போனாலும் பாதை சரியில்லை, அது ஒருத்தர் 2 பேருக்கும் மிராக்கல் நடக்கலாம். இது 99 பேருக்கு எப்படி இருக்கும், உங்கள் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு மாரி இருக்குது, எப்படி பெரிய தாண்டி வர்றதே பெரிய விஷயம். அந்த இடத்துல நிதானமாக தான் பயணிக்கணும். நேற்று ஒரு நபர் ஒருத்தர் ஜென்ம லக்கணத்தை வச்சு ஒரு பலன் சொல்கிறார். ஜாதமாக யார் வருவா அப்படின்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, எப்படி என்ன டாப் மில்லியனர் வரப்போகிறார் நம்மள்ட்ட எல்லாம் என்ன பண்ணுவோம், கஷ்டத்தில் இருக்கிறது ஒரு வழித்து கேடி வருவாங்க ஒரு ஜோசியர்கிட்ட. அவருக்கு லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம்.
ஜென்ம லக்னம் 11ஆம் வீட்டில் இருந்து ஒரு தசை நடத்துது. அது கண்ணிலேருந்து ஒரு தசை நடத்துது. சார் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார். சார் இந்த 30 வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். கஷ்டம்னா அதான் ராகு தசை என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். வர்றேன். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நடந்த நிகழ்வு ஒன்று எடுத்துக்குவோம், ஜாதகத்தை எடுத்துக்குவோம். இது ரெண்டுக்கும் பொருத்தம் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், எதையோ நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க. எப்படி வானவியல் பற்றி ஆய்வு பண்ணுறீங்க, அஸ்ட்ரானமி பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க, மனிதனை பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணுறீங்க. நடந்த நிகழ்வு உங்கள் கையில் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உங்கள் கையில் இருக்குது. உங்கள் ஜாதகம் கையில் இருக்குது. எடுத்து பொருத்தமாக பார்க்க வேண்டியதுன்னு என்னென்ன நிகழ்வு நடந்திருக்கு, நான் எப்படி வந்தேன்னு பார்த்தா தெரிஞ்சு விட போகுது. அவ்வளோதானே. இதுக்கு என்ன பெரிய ஆய்வாக பண்ணணும்? இல்லை சந்திரன் வந்து இல்லை சனி பகவான் வந்து வாயு தன்மையில் இருக்குது, பூமி வந்து செவ்வாய் கிரகம் வந்து ரொம்ப கடினமான தன்மையில் இருக்குது. நம்ம என்ன வானத்தில் போய் ஆய்வு பண்ண போகிறோம்? ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவர் ஒரு கடினமான தன்மைகளை ஒரு காலத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ராகு என்னென்னா ஒரு மாயையில் சிக்குவார்னு அர்த்தம். இப்போ விருச்சிக லக்கணத்திற்கு 11 ராகு எப்படி இருக்கும்? ஓஹோன்றும். அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, இருக்கிறதெல்லாம் போயிட்டு சார், எல்லாமே நஷ்டமாக போயிட்டு சார் அப்படின்னு ஒரு நேரலையில் பேசுகிறார். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? 10 வருஷத்துக்கு விருச்சிக லக்கணம், உதாரணத்துக்கு 20 லக்கணம், 20 வயசு வரைக்கும் தனுசு லக்கணம், 30 வயசு வரைக்கும் மகர லக்கணம், 31 40 வயசு வரைக்கும் என்ன லக்கணம்? கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்து ராகு எங்கே இருக்கு? இப்போ 8ல் இருக்கு. அவ்வளோதான். சதய நட்சத்திரம் 4 வருஷ காலம் என்ன பண்ணும்? மொத்தமாக கடனாளி. அப்போ அவரோட வயசு வந்து ஒரு 32லேருந்து 37 36 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? 36 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? ராகு 8ல் இருக்கு. எல்லாமே கற்பனை பண்ணியே கெடுத்துட்டு நடந்துருமாரு. நீ சொன்னால் கேட்க மாட்டார். எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அவர் நம்புவார். அவரையே ஒரு 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 அது எக்ஸ்ட்ரீமாக ஒரு எவ்வளோ வந்து கற்பனை கெட்டாத கற்பனையில் இருப்பார். யாருமே வந்து தெரிய மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இது தெரியுதுன்னுவார். இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புவார். அப்படி நம்பி தோற்றவங்க 90 பேரியா? இந்த இது எங்கன்னா இந்த தொழிலில் தான் ஆச்சரியமாக இருக்கும். இது முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும், அசாத்தியமான திறமைகள் இருக்கும், படிப்பு இருக்கும், முயற்சி இருக்கும், தன்னம்பி இருக்கும். ஏன் தோற்று போகிறீங்கன்னு கேட்டால் கேள்விக்கு பதிட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயம் இருந்துச்சு. இல்லை திறன் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அறிவில்லைன்னா பரவாயில்ல, அதெல்லாம் இருந்து ஏன் தோற்று போகணும்? இங்கே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தில் என்ன பண்ணுது, இதை ஒன்று கேள்வி கேட்டுட்டு நீங்கள் அந்த முடிவெடுங்க. இல்லை நீங்கள் அந்த கேள்வி கேட்குற இடத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களே உருவாக்குங்க. நீங்கள் ஜோதிடத்தை தெரிஞ்சுங்க. கும்ப லக்கணம் 8ல் ராகு இருந்து அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மாயை நம்மளையே ஆட்டி படைக்குமான்னு ஆட்டி படைக்கும். எங்கே இருக்குது? கண்ணில் ராகு. அது தெரிஞ்சால் நீங்கள் அந்த 4.5 வருஷத்துக்கு முன்னாடி முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை தெளிவான முடிவெடுப்பீங்களா, தவற முடிவெடுப்பீங்களா? தெளிவாக முடிவெடுப்பேன். தெரிஞ்சு இல்லை வந்து நான் வந்து அதை போனால் போகுது சார், 10 லட்சம் தானே சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சொல்லுவோம்லான்னு. வாய்ப்பே இல்லை சார். 10 லட்சம் உருவாக்குறது எவ்வளோ கஷ்டப்படுறோம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் சில பேருக்கு வாழ்க்கையோட கனவாக கூட இருக்குங்க. லட்சாதிபதி ஆகணும். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் லட்சாதிபதி ஆகிட்டா பரவாயில்லைங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் கோடீஸ்வரர் ஆகிட்டா பரவாயில்லைங்க. இந்த பணத்தோட ரேஷியோ, பணத்தோட வீக்கம் எப்படி மாறுது பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு நீ பொருள் வாங்கினீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பொருள் வாங்க, இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு 20 ரூபா பொருள் வாங்க முடியல. எப்படி அதே பணம் இந்த நாட்டோட வளர்ச்சிகள் பெருக 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 அந்த பணத்தோட மதிப்பு என்ன பண்ணுது, சிறுக சிறுக என்ன மாறுது, பணத்தோட தன்மை குறையுது. அப்போ இந்த ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது பிறப்போட ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு அச்சாணி மாரி. அங்கே தொடக்கம் ஒரு புள்ளி ஆரம்பிக்கணும்ல. நீங்கள் தொடங்கின இடத்துல நீங்கள் நிற்பீங்களா, பிறந்த இடத்துல இருப்பீங்களா கேட்டால் இல்லையே. ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவோம், சார் ஜென்ம லக்கணம் வளருது தான் சார், ஜென்ம லக்கணம் வளருது தான் சார். ஜென்ம லக்கணம் அங்கே வளருது இருக்கட்டும், அது ஆரம்ப புள்ளியிலேருந்து வளருது, அங்கேருந்து ஆரம்பிக்குது. தொடர் ஓட்ட பந்தயத்தில் நம்ம எங்கேயும் தொடங்குறோம்னு இருக்குல்ல, ஸ்டார்டிங் மைண்ட் ஒன்று இருக்குல்ல. கணக்கு எடுத்துக்கிறதுனால தசாபுக்தின்ற பலன்களும் உண்டா? 750 நீங்கள் என்ன கேள்வி கேட்க வந்தீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க, உங்கள் கேள்வி ஜென்ம லக்கணத்துக்கும் ஏஎல்பி லக்கணத்துக்கும் ஆதிபத்தியம் மாறும்போதே பலனே மாறும். சூரியனுக்கு லக்கணம்னு ஒன்று கொடுக்கும்போது மாதிரி சந்திரனுக்கு ராசின்னு ஒன்று